வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இப்போ எந்த சாரீக்கும் பொருந்துகிற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாடலுக்கு பொருந்துகிற மாதிரி பேக் சைடு மாடலுக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு ஹேங்கிங் வந்து நம்ம ஒரு அழகான முறையில் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கிளாத்தை பார்க்கலாம். கிளாத்து இந்த மாதிரி தான் இருக்குது. காப்பர் கலரில் க்ரீன் கலர் டாட் இருக்குது. இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு காப்பர் கலரில் நம்ம டிஷ்யூ கிளாத்து 1/4 மீட்டர் தேவையானது. ரவுண்டு நெக்கு நம்ம எப்போதும் கட் பண்ணுற மாதிரி லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணுங்கள். நம்ம நெக்கு பகுதியில் எப்போதும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிற மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்கி நம்ம திருப்பி தைக்கலாம். நெக்கு பகுதியை சுற்றி இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. லைனிங் கிளாத்தை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். எட்ஜில் தைச்சிட்டு வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து டாட் எல்லாமே பிடிச்சாச்சு. இது கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைக்கலாம், நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்காக. மடிச்சிருக்கிற பகுதி அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே கிராஸ் பீஸ் வைங்க. லைனிங் கிளாத் மேலே தெரிகிற மாதிரி நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலாம். தைச்சதுக்கப்புறம் கிராஸ் பீஸை கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணுங்கள். பைப்பிங் பண்ணியாச்சு. பைப்பிங் பண்ணதுக்கப்புறம் இப்போது நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். சின்ன சின்னதாக 1.5 இன்ச் அகலத்தில் நேர் பீஸ் 2 கலர்லேயும் கட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே நம்ம 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். எல்லா பீஸும் அதே மாதிரி 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கிருங்க. எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இது 3 இன்ச் அகலத்தில் சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். சைடில் அப்படியே கொஞ்சம் கிராஸில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இது ஆம்ஹோல் பகுதியில் கட் பண்ணி எடுத்த லைனிங் கிளாத்தை அப்படியே நான் 2ஆக மடிக்கிறேன். மடிச்சுட்டு இந்த முதுகு பக்கத்தில் இந்த உயரத்துக்கு நமக்கு வேணும். கீழே இருந்து அப்படியே பார்த்துட்டு இந்த நெக்கு பகுதி இந்த அளவு இருக்கோ அதில் அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு அது அப்படியே கிராஸில் ஒரு லைன் போட்டுடலாம். லைன் போட்டுட்டு இந்த சைட்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திடலாம். இந்த 1.5 இன்ச் வரைக்கும் அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு சைடில் கிராஸில் கட் பண்ணிடலாம். இது அப்படியே நம்ம சைடில் அப்படி மடித்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த மாதிரி இருக்கும். தைச்சதுக்கப்புறம் அப்படியே 2ஆக மடித்து முதுகு பக்கத்தில் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு நம்ம முக்கோண பீஸ் நம்ம ஜாயிண்ட் ஆக்கியிருக்கோம் பாருங்கள், அதை கரெக்டாக அந்த பகுதியில் இந்த லைனில் வைக்கணும். கொஞ்சம் கீழே தள்ளி வேணாலும் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த சைடில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இந்த பீஸுக்கு மேலே நம்ம ஏற்கனவே நம்ம 2ஆக மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பீஸு இந்த மாதிரி 2 பீஸ் இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டரில் 2ம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வைங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று கிராஸில் வைங்க. கீழே உள்ள லைனிங் கிளாத் வந்து நமக்கு மறைக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். அடுத்தது 2 பீஸ்.
1/4 இன்ச்சு தெரிகிற மாதிரி அடுத்தடுத்து இதே மாதிரி மேலே வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எல்லாமே தைச்சிட்டு கரெக்டாக சென்டர்லேருந்து நேராக ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டுட்டு கீழே அந்த லைனிங்கில் தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு கிராஸில் ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இது நேராக இருக்குது, இந்த லைன் கொஞ்சம் வளைவாக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம வரைஞ்ச லைனில் அப்படியே தைச்சிடலாம். தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த முக்கோண பீஸோட அந்த நூல் இலைகள் வந்து அதுக்கு உள் பக்கம் போகணும். 2 சைட்லையும் அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தைக்கலாம். தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் அளவுகளை வந்து ஒன்று போல் கட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி 2 பீஸ் வேணும். இதுக்கு மேலே வைக்கலாம். இதுக்கு மேலே வச்சு கீழே அந்த பகுதி முடிகிற பகுதியிலையும் அப்படியே தைச்சிட்டு கீழே அப்படி அந்த முதுகு பக்கம் மடிப்பு பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் இந்த பீஸோட மடிப்பு பக்கம் வரணும். அந்த மாதிரி தைச்சிட்டு அதை திருப்பி தைக்கும்போது அந்த பீஸோட நூல் இலைகள் இதுக்கு உள் பக்கம் போகிற மாதிரி வரணும். அந்த மாதிரி 2 பக்கமும் தைச்சாச்சு. இந்த சைட்லேருந்து ஒரு லைன் போடலாம். லைன் போட்டுட்டு அதை 2ஆக மடித்து இன்னொரு சைடும் பதிகிற மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு இதே மாதிரி நம்ம 1/4 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து தைச்சு அது வந்து இந்த லைனில் அப்படியே வச்சு திருப்பி தைச்சிடலாம். இப்போ நம்ம ஹேங்கிங் தைக்கலாம். இப்போ இதில் 8 பீஸ் இருக்குது. 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கலாம். ஒவ்வொரு ஹேங்கிங்க்கும் 4 பீஸ் வர மாதிரி அடுத்தடுத்து 1/4 இன்ச்சு தெரிகிற மாதிரி வச்சு நேராக ஒரு தையல் அப்படியே தைச்சிடலாம். தைச்சிட்டு சைடில் அந்த முக்கோண பீஸ் முடிகிற பகுதியிலேருந்து அப்படியே கட் பண்ணுங்கள், சதுரமாக இருக்கும். அப்புறமா ஒரு சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். எண்டில் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு இந்த ஒரு ரோப் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வைக்கலாம். இந்த முக்கோண பீஸ் தெரியுது பாருங்கள், அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். மேல் பக்கமாக வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இந்த பீஸ் எடுத்து இதுக்கு மேலே வைக்கலாம். கீழே மடிப்பு வந்து சைடில் அந்த முக்கோண பீஸில் சைடில் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் இருக்கணும். அந்த மாதிரி தைச்சிட்டு 2 பக்கமும் அப்படியே நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம திருப்பி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹேங்கிங்கில் பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் 2 விதமான டிசைன் இருக்கும். இப்போ இந்த சைடில் எல்லாமே நம்ம பீட்ஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் சைட்லேயும் பீட்ஸ் வைக்கணும், இந்த முக்கோண பீஸ்லேயும் பீட்ஸ் வச்சு தைக்கணும். அதே மாதிரி முதுகு பக்கத்துலேயும் அந்த மாடலுக்கு நம்ம வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் சைடுக்கும் மாடலுக்கும் பொருந்துகிற மாதிரி இந்த ஹேங்கிங் தைச்சிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.